ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ எல்ப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ டீமை சுத்த போடுறாங்க. நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த ஃபேரி இவங்க நல்லவங்க தான் சொல்லுது. நம்ம ஒன்றும் இங்கே ஃபைட் பண்ண வரல, கவலைப்படாத. நம்ம ஹீரோ வந்து செலினா கிட்ட சொல்கிறான், ஹியூமன் அண்ட் லாமியா ஃப்ரெண்ட்ஸ், மெரலை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்படி இந்த இடம் எங்களோடது, ஸோ நீங்கள் இந்த இடத்துக்குள்ள வர அனுமதி கிடையாது அப்படின்னு அந்த எல்ஃப் லீடர் சொல்கிறான். எதுக்குங்க வந்தீங்கன்னு நம்ம கேட்கவும், நான் பக்கத்தில் இருக்கிற வரன் வில்லேஜ்ல இருந்து வரேன், புது மான்ஸ்டர் எங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா சரி, பட் நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து போகலாம், ஏன்னா இந்த இடத்துக்கு மேலே நாங்கள் வெளியாளுங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு அந்த லீடர் சொல்லவும். இந்த டேமன் ட்ரோப்ஸ் ஆல்ரெடி உங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணிடுச்சா நம்ம ஹீரோ கேட்கவும். ஜஸ்ட் அட்டாக்குங்கிற வார்த்தையில அது சிம்பிளா முடிக்க முடியாது, எங்களுக்கும் அதுங்களுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த லீடர் போகவும், தேவையான அளவு உங்ககிட்ட ஆள் இருக்கா, உங்க வில்லேஜ் சேஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா டென்ஷன் ஆகுறா. எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க, இவங்களால அதை தடுக்க முடியலன்னா அடுத்து எங்க வில்லேஜ் தான் அது வந்து அட்டாக் பண்ணும், ஸோ நாங்க ஹெல்ப் பண்ணணும்னா தயங்காம கேளுங்க அப்படின்னு கிறிஸ்டினா சொல்றா. சாரிப்பா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்னு கிறிஸ்டினா சொல்லவும், ஹெல்ப் வில்லேஜ் மேலேயும் நீ அக்கறையா இருக்கன்னு புரியுதுன்னு செலினா சொல்றா. மரலை காப்பாற்றிருக்காங்க, அவங்கள பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக தான் தெரியுதுன்னு மற்ற எல்ஃப்லாம் யோசிக்கிறாங்க. இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது டீமன் ஆர்மின்னாங்க. ஸோ அப்படின்னா ஏதோ ஒரு போர்ட்டல் வழியா டீமன் ரம்ல இருந்து நிறைய டீமன்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் அதுல இருந்து ஸ்ட்ராங்கான டீமன்ஸோ வெளியே வரும். அதுக்கு முன்னாடி அந்த போர்ட்டலை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஈவன் என் டிராகன் பவர்ஸை பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இது உங்க சட்டத்துக்கு எதிராக இருக்கலாம், பட் டெம்பரரியா எங்களை அலோவ் பண்ணுங்க, நாங்களும் ஃபைட் பண்றோம் நம்ம ஹீரோ சொல்லவும். ஃபியோங்கிற அந்த லீடரோட பிரதரும் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். மற்றவங்களும் அதே தாட்ல தான் இருக்காங்க. சரின்னு அந்த எல்ஃபோட லீடரோ டெம்பரரியா நம்ம ஹீரோ டீமை வந்து அவங்க வில்லேஜ்குள்ள அலோவ் பண்றாங்க. பட் உங்க உயிருக்கு நான் சேஃப்டி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவும், அது தெரிஞ்சே தான் நாங்க வாரோம் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு கியோ அப்படின்னு அந்த லீடர் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அப்படின்னு பார்த்தா பெரிய லெவல்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த பவர் இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த போர்ட்டல் இப்போ ஃபுல்லா ஓப்பன் ஆகி ஹை ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. சீக்கிரம் அந்த வில்லேஜ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கியோ வந்து சொல்லவும், நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லார் மேலேயுமே வின் மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி இப்போ உங்களால ஃபாஸ்ட்டாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் சர்ஃபேஸா, அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை. இந்த ஏக்ட்ரஸ் எல்லாம் அப்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ரோலருக்கு சரியான இடம் தான் இது. அவரை நம்மளை நம்பி இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருக்காரு, நம்ம தான் இந்த இடத்த கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு அந்த டீமன் கேள் பேசவும், ஜார்ஜ் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் கேட்குது. அவன் மானா ரொம்பவே அதிகம், ஸோ அந்த போர்ட்டல் வெளியே அவனால ஈஸியாக வர முடியாதுல்ல, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பக்கத்தில் சில எல்ப்ஸை நான் சென்ஸ் பண்ணுறேன், யார் ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டுபிடிக்கிறோமோ அவங்க தான் அவங்கள கொள்ளலாம் அப்படின்னு அந்த டீமன் கேள் சொல்லவும், நம்ம லார்ட் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் போர்ட்டல் நம்ம சேஃபா பார்க்கணும்னு ஒரு டீமன் அந்த இடத்துலயே இருக்கு. அந்த டீமன் கேலும் இன்னொரு டீமனும் என்ஜாய் பண்ணலான்னு கிளம்பி இருந்தாங்க. ஹெல்ப் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோல்ஜர் டீமன்ஸை தடுத்துட்டு இருந்தா, நான் தான் 4 டிமானிக் நைட்ஸ் ஜியோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் இப்போ ஸ்ட்ரைட்டா அவங்கள அட்டாக் பண்றதுக்கு வருது. இந்த ஜியால் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், எல்ப்ஸ் எல்லாம் அவனை தடுக்க முடியல. இங்க நம்ம ஹீரோவோட டீமா மத்தவங்களோ ஃபாஸ்டா வில்லேஜ் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நார்த்தன் வில்லேஜ்ல அட்டாக் நடக்கிறதா ஸ்பிரிட்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கியோ சொல்றான். இப்போ இவங்க போகக்கூடிய வழியிலுமே சில டீமன்ஸ் நின்றுட்டு இருக்கு. சீக்கிரமா இவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம ஃபாஸ்டா வில்லேஜ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் ஒரு அட்டாக்குக்கே அவங்களால நிக்க முடியலையா, எவ்வளோ வீக் லிங்க்ஸா இருக்கீங்க அப்படின்னு அந்த ஜியால்ட் வந்துட்டு ஒரு எல்ஃபை இப்போ அட்டாக் பண்ண போறான். ட்ரீயோட வேரை வச்சு அவனை யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா ஜியால்டால இப்ப அசைய முடியல. அந்த வேர்ல இருந்து சில ரோசஸ் எல்லாம் வருது. பாத்துக்கிட்டு இருக்காம ஓடு அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. இந்த ஜியால்டியை தடுக்க முடியும்னு நினைச்சி அப்படின்னு அந்த டீமன் வெளியே வர ட்ரை பண்ணா, உன் மானாவை அப்சர்வ் பண்ணி தான் அந்த ரோஸ் ப்ளோம் ஆகுது, ஸோ நீ வீக்காவ அப்படின்னு டியோடரா அப்படிங்கிற வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபேரி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ டீமும் கியோவோட டீமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வேற பக்கமா ஃபாரஸ்ட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கிறிஸ்டினா செலினா பவர்ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ண இது ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மானா கிறிஸ்டலா அவங்களுக்கு கொடுக்குறான். கிறிஸ்டினாவும் இப்போ வின் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு டொர்னேடோவை கிரியேட் பண்றா. இங்க செலினாவும் எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஸ்பைக்ஸா கிரியேட் பண்ணி அந்த மான்ஸ்டரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் சும்மா இருந்தா நல்லா இருக்காதுன்னு இப்போ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கப்பா இந்த ஹியூமன்ஸ் அண்ட் லாமியா உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி கியோ பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த அப்புறம் உங்க உதவி எனக்கு அதிகமா தேவைப்படும் போலியான்னு கேட்கப்போ, கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான், இந்த ஃபாரஸ்ட் எத்தனையோ பேருக்கு வீடு, அதை ஒன்று அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த டியோடரா வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நான் செஞ்சது பாவமா உன்னோட கணக்கு தெரியலாம், பட் ஆனா அவங்க என்ன பொறுத்தளவு வீக்கானவங்க அப்படின்னு கால்ட் அப்படிங்கிற அந்த டீமன் சொல்லவும், நீ வீக்கானவன் தானே, அப்ப என் கையால சாப்பிட்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டியோடரா அந்த டீமனை கொல்லலான்னு போனா, நீ விளையாண்டது போதும் கால்ட் அப்படின்னு சொல்லி டியோடராவோட அந்த வைன்ஸ் எல்லாம் உதிர்ந்து போகுது. ஃப்ளவர் ஸ்பிரிட்டா, நான் தான் ரஃபால்சியா 4 டீமன் நைட்ஸ்ல ஒருத்தின் அந்த டீமன் கேல் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. இவங்க நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் எல்ஃப் வில்லேஜை பார்த்துட்டு இருக்கப்போ சைட் சீயிங்க்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்னு கியோ இவங்களை கூட்டிட்டு போறான். ரஃபால்சியாவும் ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவைப்படாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், கொஞ்சம் விட்டு தான் நீ சேர்த்திருப்ப ஜியால், இப்படி போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டே நம்ம கலாய்க்கவும், நான் ஒன்றும் பிரச்சனையில மாட்டல, அவங்க தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு அந்த டீமன் சொல்லவும், பிளாக் ரோஸ் லேடி நரகம்னா என்னன்னா
நான் காட்டுறேன் அப்படின்னு வா சொல்லவும், ஓ என்ன டீமா சேர்ந்து அட்டாக் பண்ண போறீங்களான்னு டியடோராவை இப்போ அட்டாக் பண்ண ரெடி ஆகுற. ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் அவ சமன் பண்ணா எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. பார்த்தா அந்த ரஃபால்சியா வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் வந்திருக்கா. இந்த லில்லி ஸ்பிரிட் அப்புறம் இந்த ஜேட்டியான் ஸ்பிரிட் எல்லாம் எப்படி சாகும்போது கத்துது பாத்தியா. அதுலயும் இந்த ஒயிட் லில்லி தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ரஃபால்சியா அதை பிச்சு போட்டுட்டு இருக்கா. அதுங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி டியடோரா ஹெல்ப் பண்ணுன்னு கத்துச்சுங்க அப்படின்னு ரஃபால்சியா கலாய்க்கவும், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கொண்டிருப்ப அப்படின்னு டியடோரா அட்டாக் பண்ணா ரஃபால்சியா ஈஸியா தப்பிக்கிற. சுத்தி இருக்கிறதோட எனர்ஜியை ஒழிஞ்சு வளரக்கூடியது தான் இந்த பிளான்ட் ஸ்பிரிட். நானுமே ஒரு ஃப்ளோரல் ஸ்பிரிட் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி டியடோரா அட்டாக் பண்ணா அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் இவ உறிஞ்சு எடுக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே உதிர்ந்து போகுது. நம்ம 2 பேரும் ஃப்ளவர் ஸ்பிரிட்டா இருந்தாலும் நான் ஒன்ன மாதிரி பாரடைஸ்ல வளரக்கூடியவா இல்ல, ஹெல்லுல வளர்ந்தவா. சோ என்னோட பவர் லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அழிக்கிறது தான் அப்படின்னு டியடோரா எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் ரஃபால்சியாவை டச் பண்ண கூட முடியல. பட் டியடோரா அவளோட வயலையே ஒரு லேயரா கிரியேட் பண்ணி ரஃபால்சியா அதை எனர்ஜி அப்சர்வ் பண்ணது மீறியும் போயிட்டு அவளை அட்டாக் பண்ணியிருந்தா. எல்லா ரோசஸும் பார்க்க அழகா இருந்தாலும் முள்ளோட தான் இருக்கும், மறந்துடாத அப்படின்னு டியடோரா சொல்லவும், என்ன தைரியம் இருந்தா என்ன காயப்படுத்தி இருப்ப. லோலி சர்ஃபேஸ்ல வாழக்கூடிய ஒரு ரோஸ் என்ன காயப்படுத்தினது நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ரஃபால்சியா சொன்னா. பேச்சு மட்டும் தானே, யாரை கொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு டியடோராவை ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கா. நான் இதை ஒரே அட்டாக்ல முடிக்கேன் சும்மா சைட்ல நின்னுட்டு இருந்த கியால்ட் இப்போ உள்ள இறங்குறான். கியால்ட தடுத்து அந்த கேப்ல டக்குன்னு ரஃபால்சியா வந்து டியடோராவை அட்டாக் பண்ற. டியடோரா வயித்துல ரஃபால்சியா பஞ்ச் பண்ணதே டியடோராக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்ப 2 டீமன்ஸும் ஒரே நேரத்துல டியடோராவை அட்டாக் பண்ண வராங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலியை கொண்டு உங்களை பழி வாங்கணும். பட் சாரி கைஸ், உங்களுக்காக பழி வாங்க முடியாமையே நான் சாக போறேன் டியடோரா பார்த்துட்டு இருந்தா. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல மாசா என்ட்ரியா கொடுக்குறான். என்ன ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்லி டியடோரா டீமன்ஸ்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் இந்த ரஃபால்சியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, அவ எதை தொட்டாலும் அந்த டெஸ்ட்ராய் ஆகிடுது. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரையும் விட பவர்ஃபுல்லான டீமன் இன்னும் போர்ட்டல்ல இருந்து வெளியவே வரல. இது எல்லாத்தையும் போக டீமன் கிங் வேற இன்னும் வெயிட்டிங்ல இருக்கான். என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.